அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கீதா முருகன். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது. அதே போல் வந்து 3ஆம் அதிபதி வலுப்பெறும் பொழுது 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் அல்லது தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாதகர் சுய முயற்சியால் முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா லக்கண அதிபதியோடு அது வந்து சேரும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லாட்டாலும் இங்கே 3ஆம் அதிபதி மட்டுமே இங்கே வந்து வலுப்பெறும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும். அவங்க வந்து சுய முயற்சியில் தான் நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்க வந்து உதவி செய்யணுங்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அப்போ முயற்சி ஸ்தானம் வலுவாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு திங்கிங், நல்ல ஒரு மூளை சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இறை மற்றும் பிரபஞ்சத்தால் வந்து ஈர்க்கப்பட்டு அவங்க செய்யக்கூடிய சகல காரியங்களையும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை வந்து அவங்க பெறுவாங்க அப்படின்னே சொல்ல முடியும். இதில் வந்து உதாரணத்துக்கு இப்போ மேச லக்கணம்னு எடுத்துக்கோங்க. 3ஆம் இடத்துல புதன் இங்கே ஆட்சி பெறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போதே கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அந்த வந்து கம்யூனிகேஷன் பாயிண்ட்டுனே அதை எடுத்துக்கிடுவோம். அப்போ வந்து மக்கள் தொடர்புகள் உள்ள இடம் அது. அப்போ அந்த மக்கள் தொடர்புகளால் இவங்களுக்கு அந்த 3ஆம் இடத்து அதிபதி 3இல் வந்து வலுப்பெற்று பாகிஸ்தானத்தை பார்வையிடுவார். அப்போ தன்னுடைய சுய முயற்சினால் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய மக்கள் தொடர்புகளால் இவங்க நல்லா ஈர்க்கப்பட்டு நல்ல பல விஷயங்கள் எதை போய் தொட்டாலும் அந்த காரியங்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை அவங்களுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது பாக்கியங்கள் தன்னால் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லலாம். அப்போ மக்கள் தொடர்பு வந்து மக்கள்கிட்ட போய் இவங்க வந்து சில விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் முன் வைக்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஆளுமையை கொடுக்கும். இதுபோல் வந்து இது வந்து பெரிய அளவுக்கு இந்த அரசியல் அமைப்புகள் உள்ளவங்களுக்கெல்லாம் நிறையவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி வலுப்பெறும் பொழுது ஒரு ஜாதகருக்கு மிக சிறப்பான அமைப்புகளை வந்து இங்கே உருவாக்கி கொடுக்குதுன்னே சொல்லணும். அது போன்ற நிறைய ஜாதகங்கள் அனுபவபூர்வமாக நாங்கள் பார்த்துட்டு வரோம். இது போன்ற உங்களுடைய ஜாதகத்தில் இது மாதிரியான அமைப்புகள் இருந்து அது சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம், இது போன்ற விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து நான் கீதா முருகன் 9994675115 என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை அலசி ஆராயுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.